எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 10th சிபிஎஸ்சி ரியல் நம்பர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் ப்ரீவியஸ் இயர் போர்ட் கொஸ்டின் பேப்பர் சம்ஸ்லாம் இன்னொன்று நான் சொல்லித்தரேன். There is a circular path around a sports field. Priya takes 18 minutes to drive one round of the field. Harish takes 12 minutes. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet? ஸோ பிரியாவுக்கு வந்து 18 மினிட்ஸ் டைம் எடுத்திருக்காங்க, ஹரிஷ் வந்து 12 மினிட்ஸ்ன்றனால ரெண்டு பேரும் எந்த டைமில் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. ஸோ எல்சிஎம் தான் இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ 18 மினிட்ஸுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதலாம். 18 வந்து எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். 2 × 9 2s are 18, 3 3s are 9 1. ஸோ 2 × 3 × 3 இதுதான் 2 3s are 6 3s are 18. 18ஓட ஃபேக்டர் இது 12. 12க்கு எப்படி ஃபேக்டர் பண்ணுறதுன்னா 2 டேபிள் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணோம். 6 2s are 12, 3 2s are 6. ஸோ 1 2 × 2 × 3. ஸோ எல்சிஎம் தான் இதில் எடுக்கணும். சரி, ரெண்டு இதில் 2க்கு காமனாக ஒரு 2 எடுத்துக்கணும். இதில் காமனாக 3 இருக்குது. ஸோ இதுக்கு பேர் இல்லாதனால இதை அப்படியே எடுத்துக்கலாம். 3 × 2 2 3s are 6 6 3s are 18 18 2s are 36 minutes. So 36 minutes, how many minutes will they meet? They meet in 36 minutes. So இதுதான் ஆன்சர். Next, HCF and LCM of two numbers is 9 and 459. If one of the numbers is 27, find the other number. So இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. LCM into HCF equal to product of two numbers. LCM வந்து 459, HCF வந்து 9. One of the number is 27, other number தெரியாதனால அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2x தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த 27 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துன்னா டிவிஷன் வந்துடும். 459 by 9 into 27 equal to x. 9 3s are 27. இப்போ 459 வந்து 3 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 459 divided by 3 153 டைம்ஸ் வருது. ஸோ x equal to the other number is 153. So இதுதான் ஆன்சர். Show that √2 + √3 is irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த கான்ட்ரடிக்ஷன் மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷ்னல் அசியூம் பண்ணிக்கணும். லெட் அஸ் அசியூம் தட் √2 + √3 இஸ் ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னா p/q ஃபார்மில் இருக்கும், அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து √2 + √3 equal to a/bன்னு எடுத்திருக்கோம். Since a and b are co-prime. Co-primeனா a வந்து ஒரு நம்பர் காம்போசிட் நம்பர், ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர். ஸோ b வந்து எப்பயுமே நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும் டினாமினேட்டர். இப்போ வந்து இப்போ இது கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லி காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணணும். பண்ணுறப்போ √2 + √3 whole square equal to a square by b square. ஸோ இது a + b whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a + b whole square அல்ஜிப்ராக்கு இதுதான் ஃபார்முலா. a square + b square + 2ab. ஸோ a ஸ்கொயர்னா √2 ஸ்கொயர் + b ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர் + 2ab 2 √2 × √3 ஈக்குவல் டு இது a square by b square அப்படி இருக்கும். ஸோ √2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 √2 × 2 √3 ஸ்கொயர் வந்து 3
இப்போ 2 root 6 equal to a square by b square. ஸோ இந்த 2 + 3 5 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆகும். 2 root 6 equal to a square by b square minus 5. இப்போ இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ a square minus 5b square by b square வரும். இங்கே வந்து √6 மட்டும் வச்சுக்கலாம். இந்த 2வை வந்து டிவிஷனில் கொண்டு வரலாம் 2. ஸோ இது வந்து √6ங்கிறது இப்போ √2 ஒரு ப்ரைம் நம்பர், √3யும் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்லாம் இரேஷ்னல் நம்பர். ஸோ √2 இது வந்து இரேஷ்னல் நம்பர். இப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிறது வந்து ரேஷ்னல் நம்பர். ஏன்னா a/b வந்து ரேஷ்னல் நம்பர்னால இந்த ஹோல் நம்பருமே ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ அதனால ரேஷ்னல் நம்பரும் இரேஷ்னல் நம்பரும் நான் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ therefore our assumption is wrong. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? √2 + √3 ரேஷ்னல் நம்பர் அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால √2 + √3 இஸ் therefore is an irrational number. Next, find the largest number that divides 2053 and 967, leaves a remainder of 5 and 7. largest number na HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ரிமைண்டர் 5ன்னு இருக்குங்களா, 2053 5ஆல் சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 967 7ஆல் சப்ராக்ட் பண்ணணும். 2053 மைனஸ் 2048 இது 960 வருது. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 2048ஓட ஃபேக்டர் வேணும்னா இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். 048 2 டேபிளில் போகும், டிவைடட் பை 2 1024 இதுவும் 2 டேபிளில் போகும், டிவைடட் பை 2 512 இதுவும் 2 டேபிளில் போகும், டிவைடட் பை 2 256 இதுவும் 2 டேபிளில் போகும், டிவைடட் பை 2 128 64 32 16 8 4 2 1. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஃபேக்டர்ஸ். 2 வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம்ஸ் இருக்குது. 2 பவரில் 11 டைம்ஸ் இருக்குது. இப்போ 960க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 960 டிவைடட் பை 2 480 divided by 2 240 120 60 30 ஸோ 2 பவரில் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 960ஓட ஃபேக்டர் வந்து 2 பவர் 6 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே காமனாக வந்து 2 பவர் 6 இருக்குது. இதுலேயும் 2 பவர் 6 இருக்கிறதுனால ஹெச்சிஎஃப் வந்து 2 பவர் 6. 2 பவர் 6 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16 2 சார் 32 32 சார் 64. 2 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இதுதான் ஆன்சர். Next, prove that √7 is irrational number and hence prove that 3 minus √7 is an irrational number ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம இதுவும் கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் தான் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்னல் அசியூம் பண்ணிக்கணும். லெட் அஸ் assume that √7 is an irrational number.
So root 7 a by b in the rational number root 7 is an rational number assume பண்ணிக்கணும். So a by b தான் rational number since a and b are co-prime. So b not equal to 0. Irrational number prove பண்ணனும்னா rational numberனு assume பண்ணிக்கணும். So next வந்து இது வந்து cross multiply பண்ணனும். b root 7 equal to a. So squaring both sides பண்ணனும். So இது வந்து 7b square equal to a square. So இதில் வந்து இப்போ a square வந்து multiple of 7 இருக்கிறனால it is a multiple of ஒரு தியரம் ஒன்று இருக்கு. Since a square divides 7 then a divides 7 also. So a ஒரு ஸ்கொயர் டேர்ம் 7 டேபிள் டிவைட் ஆகுனா ஸ்கொயர் இல்லாத டேர்மும் 7 டேபிள் டிவைட் ஆகும். ஸோ a ஈக்குவல் டு 7 சீன் இது மல்டிபிள் ஆஃப் 7 இன்னொரு டேர்மாக எடுத்துக்கலாம். இதுலேயும் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 c ஸ்கொயர். ஸோ இதையும் a ஸ்கொயருக்கு இது ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இதுவும் a ஸ்கொயருக்கு இது ஈக்குவேஷன் 2 நேம் கொடுத்துக்கலாம். 1ஐயும் 2வையும் இப்போ ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 7b ஸ்கொயர் ஈக்குவல் டு 49c ஸ்கொயர். ஸோ 7 கேன்சல் ஆகிடும். ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7c ஸ்கொயர். ஸோ இதுலேயுமே வந்து b ஸ்கொயர் வந்து 7 டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா b டிவைட் 7 ஆல்சோ. ஸோ சின்ஸ் ஸ்டெப் எழுதணும். இது ஒரு தியரம். சின்ஸ் b ஸ்கொயர் டிவைட்ஸ் 7 தென் b டிவைட்ஸ் 7 ஆல்சோ. ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் 7ன்ற காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இப்போ காமன் ஃபேக்டர் இருந்தால் அது ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஸோ அந்த ரீசன் எழுதணும். சின்ஸ் போத் ஏ அண்ட் பி ஹாவ் சேம் ஃபேக்டர் காமன் ஃபேக்டர் 7. So this contradicts our assumption. நம்ம அசம்ஷனில் என்ன பண்ணோம், ரேஷ்னல் நம்பர்னு அசியூம் பண்ணோம். அதனால therefore root 7 is an irrational number. ஸோ irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. 3 minus root 7 is an irrational number ப்ரூவ் பண்ணோம். இதுவும் வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ரடிக்ஷனில் தான் பண்ணணும். லெட் 3 minus root 7 is rational numberனு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ரேஷ்னல் நம்பர்னாலே p by q ஃபார்மில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம a by bன்னு எடுத்துக்கலாம். abr co-prime அண்ட் இந்த கண்டிஷன் எழுதணும் b not equal to 0. ஸோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போகலாம். மைனஸ் ரூட் 7 ஈக்குவல் டு a by b minus 3. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ a minus 3b by b. இந்த மைனஸ் சைடு இங்கே கொண்டு வரப்போ இங்கே மைனஸ் ரூட் 7 தான் இருக்கணும். இங்கே வந்து மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ இது ஃபஸ்ட் ஒன் 3b minus a by b. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரூவ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சின்ஸ் a by b ரேஷ்னல் நம்பராக இருந்தால் 3b minus a by bயும் ரேஷ்னல் நம்பர் தான். பட் ரூட் 7 வந்து இர்ரேஷ்னல் நம்பர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இர்ரேஷ்னல் நம்பரும் ரேஷ்னல் நம்பரும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ என்ன அசியூம் பண்ண 3 minus root 7 ரேஷ்னல் அசியூம் பண்ணோம். இப்போது 3 minus root 7 இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இதில் இதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் எழுதணும். அதனால் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.